ஓவர் ஸ்பீடா கிராஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா 6 பாயிண்ட், மொத்தம் 18 பாயிண்ட். உங்க லைசன்ஸ் ஒரு செகண்ட்ல கேன்சல் ஆயிரும். ஹாய் மக்களே, சிங்கப்பூர்ல லைசன்ஸ் எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போன்ற விஷயம் லைசன்ஸ் எடுத்தவங்களையும் லைசன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிக்கிறவங்களையும் கேட்டாலே தெரியும். நான் அதை ஏன் சொல்றேன்னா, வருஷத்துக்கு 12 பாயிண்ட் நம்மளுக்கு ஏறும், 2 வருஷத்துக்கு 24 பாயிண்ட். முன்னாடிலாம் 24 பாயிண்ட் கட் ஆனா மட்டும்தான் நமக்கு லைசன்ஸே கட் ஆகும். இப்போ சிங்கப்பூர் ரூல்ஸ் படி எப்படி ஜனவரி 1, 2027 இருந்து உங்களுக்கு சிக்னல்ல ரெட் சிக்னல்ல கிராஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, ரெட் சிக்னல்ல கிராஸ் ஆனதுக்கு 12 பாயிண்டும், ஓவர் ஸ்பீடா கிராஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா 6 பாயிண்டும், மொத்தம் 18 பாயிண்ட். உங்க லைசன்ஸ் ஒரு செகண்ட்ல கேன்சல் ஆயிரும். இந்த பாஸ் போன் அடிக்கிறான், 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, சூப்பர்வைசர் போன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வண்டி அவக்குன்னு ஓட்டாதீங்க. அதே மாதிரி பார்த்து கவனமா ஓட்டுங்க. லைசன்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா உங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கும். மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூப்பர்வைசர் கூப்பிடவே செய்வாங்க. லேட் ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷம் நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம். ஆனால் லைசன்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா கேட்க முடியாது. அதனால பார்த்து கவனமா ஓட்டுங்க. இந்த லோரியில போய்கிட்டே இருக்கப்ப போன் யூஸ் பண்ற இதெல்லாம் நல்லா நேற்று பாக்குறேன். ஒரு ஹலோ அப்படின்னு போய்க்கிருக்காப்ல. அந்த மாதிரி போன் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்பெல்லாம் ஏஐ கேமரா வைக்கிறாங்க சிக்னல் கிட்ட. அந்த கேமராவே கேட்ச் பண்ணி உங்களுக்கு டைரக்டா கம்பெனிக்கு லெட்டர் வந்துருதான். அதனால பார்த்து கவனமா ஓட்டுங்க. போன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஜினை முழுமையா ஆஃப் பண்ணா மட்டும்தான் நீங்க போனே யூஸ் பண்ணணும். அது இல்லாம இன்ஜின் ரன்னிங்ல இருக்கப்பயோ இல்ல சிக்னல்ல நிக்கிறப்பயோ அந்த மாதிரிலாம் போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்து கவனமா ஓட்டுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் மக்களே.